எண்ணெய் வள நாடுன்னு சொல்கிறதே உங்களுக்கு கல்ஃப் தான். சவுதி, துபாய், பஹ்ரைன், ஈரான், ஈராக் இவங்க தான் நமக்கு உலகத்துக்கே வந்து எண்ணெய் கொடுக்குறாங்க, க்ரூடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் கொடுக்கறது, யூஎஸ்லையும் இருந்தாலும் அதிக எண்ணெய் வளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இப்போ இதனால என்ன தாக்கத்தினால என்ன கேட்டிங்கனாக்கா பிரெண்ட் க்ரூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய விலை அதிகமாகும். அந்த ஈரான் ஒரு பகுதியில் சில எண்ணெய் கப்பல்கள்லாம் அப்படியே பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் போல அந்த பக்கம் போல அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. அதனுடைய இயக்கத்தினால என்ன ஆகுது கேட்டிங்கனாக்கா நம்ம பல்வேறு நாடுகளில் அதனுடைய பாதிப்புகள் இருக்க தான் செய்கிறது. அப்போ டாலர் வீக், ருப்பி வீக், இதனால ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம். அப்படி பார்க்குற போது போர் நேரத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடை தேடுவாங்க. அப்போ வந்து தங்கத்தை தான் அவங்க வந்து பிரியாரிட்டி கொடுப்பாங்க. இதனால ரூபாய் மதிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம கோல்டு வாங்குறதுக்கு அதிக தொகை கொடுத்து 15,000 கொடுத்து ஒரு கிராம் வாங்குறது முடியல அப்படின்னாக்கா நம்ம ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கோல்டு பேசி இது மாதிரி வாங்கலாம். அதுலேயும் சில சிரமங்கள் இருக்குது. சந்தையினுடைய விலைக்கு என்ன, அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வாங்காமல் எப்பப்பெல்லாம் குறைய சான்ஸ் கிடைக்குமோ அப்போ தான் நம்ம வாங்கலாம். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT லைஃப்ஸ்டைல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு வார் போயிட்டுருக்கு. வார் நடந்தாவே வந்துட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு ஏற்படும். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துட்டு இப்போ ஏற்பட்டிருக்கு, அதில் நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படும் அப்படின்ற நிறைய விஷயம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பேச போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானரான கோவை விஸ்வநாதன் சார் தான் இருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நெறியாளருக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். வார் போயிட்டுருக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்துட்டு வார் நடந்துட்டுருக்கு. ஸோ வார் அப்படிங்கும் போதே வந்துட்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு ஏற்படும். கோல்டு ரேட் வந்துட்டு ஹைக் போகும், பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே வந்துட்டு ஏறும், கேஸ் விலை எல்லாமே வந்துட்டு நம்மளோட பொருளாதாரத்தில் வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்துட்டு கொண்டு வரக்கூடிய விஷயமா வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற வார்னால நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? எளிமையாக சொல்ல போனாக்கா வார் யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான், அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ முடியுங்கிறது யாருனாலையும் உறுதியாக சொல்ல முடியாது. டே பை டேவாக அதனுடைய பாதிப்புகளும் தாக்கமும் அதிகமாயிட்டுக்கிட்டு நம்மளுடைய ஊடக செய்திகள் வாயிலாக நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வள நாடுன்னு சொல்கிறதே உங்களுக்கு கல்ஃப் தான். சவுதி, துபாய், பஹ்ரைன், ஈரான், ஈராக் இவங்க தான் நமக்கு உலகத்துக்கே வந்து எண்ணெய் கொடுக்குறாங்க, க்ரூடு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் கொடுக்கறது, யூஎஸ்லையும் இருந்தாலும் அதிக எண்ணெய் வளம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இப்போ இதனால் என்ன தாக்கத்தினால என்ன கேட்டிங்கனாக்கா எண்ணெய் தட் இஸ் க்ரூடு, பிரெண்ட் க்ரூடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய விலை அதிகமாகும். பிரெண்ட் க்ரூடு விலை ஏற்றினால் உங்களுக்கு ஃப்ளைட் சர்வீஸ்லேருந்து வீட்டில் அடுப்பு எரிக்கிற கேஸ் எல்லாத்துக்குமே அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். இதனால என்ன கேட்டிங்கனாக்கா இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம சில செய்திகள் பார்த்த வகையில் ஊடக செய்திகளில் அந்த ஈரான் ஒரு பகுதியில் சில கப்பல்கள்லாம் எண்ணெய் கப்பல்கள்லாம் அப்படியே பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போல் அந்த பக்கம் போல் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அப்போது அதனுடைய இயக்கத்தினால என்ன ஆகுது கேட்டிங்கனாக்கா நம்ம பல்வேறு நாடுகளில் அதனுடைய பாதிப்புகள் இருக்க தான் செய்கிறது. இந்த வார் முடிஞ்சு ஓரளவுக்கு சமாதானமான சூழ்நிலை வரத்துக்கு வந்து இது நார்மலாகிறதுக்கே டேக்ஸ் ஒரு 15 days 1 month ஆகும். ஏன்னா அதெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டு நார்மலாகிறதுக்கு. இப்போ பிரெண்ட் குரூடாயில் விலை ஏறுறது, பிரெண்ட் குரூடாயில் விலை ஏறுறதுனால உங்களுக்கு ஃப்ளைட் சர்வீஸிலேருந்து அதனுடைய சார்ஜஸில் வந்து நம்ம ஊர்களுக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல், கேஸு, டொமஸ்டிக் எல்லாத்துக்குமே விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக போர் செய்திகள் அப்படின்னு வந்த உடனேயே நம்ம ஒரு பேனிக் ஆகிடுவாங்க இன்வெஸ்டர்ஸு அண்டு ட்ரேடர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்படி ஆரம்பிக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கு, பிஎஸ்சி, சென்செக்ஸ் ஸ்டாக்லாம் வேகமாக இறங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ கரெக்ஷன் அதை சொல்லுவாங்க. பட் நாட்டே ஒரு கிராஷ்னால் ஒரே நல்ல 10%, 15% இறங்கி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டையே அப்படியே ஸ்டாக்ஸ்லாம் முடியாகிறதுக்கு தான் உங்களுக்கு கிராஷ். இது கரெக்ஷன், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது.
அப்போ இதனால் என்ன கேட்டிங்கனாக்கா எண்ணெய் நிறுவனங்கள் பாதிப்பை சந்திக்கும். எண்ணெய் நிறுவனங்கள் பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஐஓசி, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இது மாதிரியான ஆயில், பெட்ரோல் அண்டு கேஸ் சமாச்சாரங்கள்லாம் பாதிக்கும். இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன் ஊடக செய்தி வாயிலாக, வளைகுடா நாட்டில் இந்த எல்என்ஜிலாம் கூட அந்த ப்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ அந்த எல்என்ஜி மேனுஃபேக்சர் ஸ்டாக்ஸ், இந்த பெட்ரோனட் எல்என்ஜி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை இப்போவே நல்லா இறங்கிடுது. ஓகே, சரி, இதெல்லாம் எப்போ திரும்பி ஏறுங்கிறது யாருக்கும் ஒன்றும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. இந்த நாள் மார்ஜினல் குறையும். அப்போது இதனால் இன்னொரு வகையில் ஒன்று பாதிப்புகள் இருந்தாலே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு. ஒன்று பாதிப்பு இருந்தால் ஒன்று பலன் இருக்கும். சரின்னு இருந்தால் தவறு இருக்கும். பிரச்சனைன்னு இருந்தால் தீர்வு இருக்கும். அப்போ இந்த போர்னால சார் ஆயில் செக்டருங்கிறது பெட்ரோல் டீசல்லாம் வந்து டிமாண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஊடக செய்தியில் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. விலை ஏறும், $100 போகும், இப்படிலாம் சொல்கிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினாலும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு ஆப்போசிட்டாக சில ஸ்டாக்குகள் ஏறும். அந்த பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக்கு இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசகான் டாக், இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விலையேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இதை எதையும் பரிந்துரை செய்யலை, பட் இப்போ ட்ரெண்ட் இஸ் கோயிங்கான அப்படி போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும். போன வாரம் ஒரு இப்போ பிஇஎல் என்ன விலை இருந்தது, இப்போ இந்த பிஇஎல் ஸ்டாக் என்ன விலை இருக்குங்கிறது தெரியும். அப்போ இது மாதிரி பார்க்குற போது ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினா எப்பவுமே தங்கம் ஏறும். இப்படி தங்கம் ஏறுற போது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டாலர் வீக், ருப்பி வீக், இதனால ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லை. அப்படி பார்க்குற போது போர் நேரத்தில் முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான முதலீடை தேடுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் அப்போ வந்து தங்கத்தை தான் அவங்க வந்து பிரியாரிட்டி கொடுப்பாங்க. இதனால ரூபாய் மதிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எண்ணெய் இறக்குமதி இம்போர்ட் பண்ணுற செலவு வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகிற போது இந்தியன் ருப்பி வீக் ஆகும், யூஎஸ் டாலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லப்போனால் வளைகுடாவில் போர் ஏற்பட்டால் சந்தை வந்து கரெக்ஷனுக்கு சான்சஸ் உண்டு. எண்ணெய் விலை அதிகரிக்கும், பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் மற்றும் தங்கத்தினுடைய விலை உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலை வச்சு அந்த முதலீட்டாளர்கள் இது மாதிரியான ஒரு தேர்வு செஞ்சு தன்னுடைய முதலீட்டை செய்யலாம். இன்ற மாதிரி காலகட்டத்தில் அந்த போர் எப்போ முடியும் என்னன்னு யாருக்கும் தெரியாது. வருஷக்கணக்காக நடக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர். இது எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம போரை பற்றி தீவிரமாக அந்த சப்ஜெக்டில் போகிறத விட இந்த போர்னால பங்குச்சந்தை ஏற்படக்கூடிய தாக்கம், தங்கம் விலை உயர்வு. இப்போ பாருங்க, 4 நாளாக தங்க விலை கம்மியாகிட்டு இருந்தது. பாருங்கள் இன்றைக்கி ஒரு பவுனுக்கு 720 ரூபா ஏறிடுச்சு, 15,000 தாண்டி இருக்கிறது. அப்போது தங்கத்துக்கு ஒரு ஆதரவு விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,400ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஹை ப்ரைஸ்னா இப்போதைக்கு வந்த ஹை 16,800, 17,000ங்கிறது ஒரு ஹை. இந்த போர் தொடர்ந்து நீடித்தால் தங்கம் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்வெஸ்டராக இருந்தால் இப்போ போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை எந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் இதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இறங்க வாய்ப்பு கிடைக்கிறோம், இன்னும் குறைவான விலையில் வாங்கலாம். இல்லை சார் நான் பகுதியாக பண்ணுறேன்னா பகுதியாக நீங்கள் பண்ணலாம். இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 15,050 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போது இது ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 13,900லேருந்து 15,200, 16,000ங்கிறது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளேயே இருக்கும், இறங்கும் இறங்கும். அப்போது ஒன்றா இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகும், இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழே வந்துடும். சப்ஜெக்ட் டு த குளோபல். இதுதான் சார். கோல்ட் ரேட் கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. இன்வெஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டு எதையும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ கோல்ட் ரேட் ஏறும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருக்கிற நம்மளோட இந்தியன் மைண்ட் செட்டில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கோல்டு தான் அப்படின்ற இதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீட்டைலர்ஸும் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மாதிரியான சேஃப் பிளான்ஸ் வந்துட்டு பண்ணலாம் சார் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் டைம்ஸில்? இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம கோல்டு வாங்குறதுக்கு அதிக தொகை கொடுத்து 15,000 கொடுத்து ஒரு கிராம் வாங்குறது முடியல அப்படின்னாக்கா நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கோல்டு பிசி இது மாதிரி வாங்கலாம். அதுலேயும் சில சிரமங்கள் இருக்குது. சந்தையினுடைய விலைக்கு என்ன அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வாங்காமல்
எப்பப்பெல்லாம் குறைய சான்ஸ் கிடைக்குமோ அப்போ தான் நம்ம வாங்கணும். ஓகே. டெய்லியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நியர்பை லோ வரும்போது நம்ம காத்திருந்து வாங்குவது என்பது ஓரளவுக்கு ஆதாயமாக இருக்கும். ஓகே. உடனே கண்ணில் பட்ட உடனே வாங்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்கினாக்கா அந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கேப் வந்து அதுக்களவு நீங்கள் லாபம் கிடைக்கிற வரையும் காத்திருக்கணும். ஓகே சார். சரி. இல்லை சார் நான் எதுவுமே பண்ணல சார், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் சார், ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம தயாராக இல்லை, கோல்டு ஏறிட்டு இருக்கு, நீங்கள் இதையும் பண்ணாதீங்க அதையும் பண்ணாதீங்கன்னா பாண்டு மார்க்கெட்டு எப்பவுமே ஸ்டாண்டாக இருக்கும். பாண்டு மார்க்கெட்லேயும் நீங்கள் நம்ம டைரெக்டாக போய் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐடியா கிடைக்காது. ஓகே. அது இந்த வாரத்தில் 3 நாள் தான் ஆக்ஷன் இருக்கும். நம்ம டைரெக்டாக போய் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியாதுங்கிறதுக்கு பதிலாக சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பாண்டு டெப்ட் ஃபண்டுன்னு இருக்குது, இந்த டெப்ட் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். இது ஒரு ரகம். இல்லை சார் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு என்எஸ்சி பிபிஎஃப், நம்ம ஊர்லேயே ஒரு கிராமத்தில் கூட போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, அங்கே சில பேருக்கு அவங்களுக்கு சில டீட்டெயில்டாக விவரம் தெரியணும், தெரிஞ்சால் பரவாயில்ல. நான் ஒரு பதிவில் சொன்னதுக்கு அங்கே சரியாக ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க புரியல அப்படின்னா அதுக்கான முகவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஆத்தரைஸ்டு டீலர்ஸ். எப்படி மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற மாதிரி போஸ்டலுக்கும் அந்த துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சரியான வழிகாட்டல் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே போட்டு சம்பாதிச்சு தான் நம்ம 1 லட்சத்தை 2 லட்சம் பண்ணணுங்கிறத விட பாதுகாப்பானது கவர்மெண்ட் ஓரியன்டான இந்த ஸ்கீம்ஸில் போட்டால் நம்மளுடைய கேபிட்டலுக்கு பாதுகாப்பு. மெச்சூரிட்டி டைமிங் கொஞ்சம் டைம் வித்தியாசம் வரும். ஆனால் டைம் வித்தியாசம் வந்தனால சில அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த டைம் டென்யூர், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி அதில் சிலது டேக்ஸ் கன்செஷன் இருக்குது, ஐடிசி கன்செஷன்லாம் கூட இருக்குது. ஓகே. ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி ஒரு வியாபாரம் பண்ணுற போது ப்ரோக்கரேஜஸ் கொடுக்கணும், டேக்ஸ் கொடுக்கணும், செபி சார்ஜஸ் கொடுக்கணும். இத்தனையும் நம்ம லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ரெண்டாவது இதில் நீங்கள் எதாவது தெரியாதனமாக லாபம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கட்டணும். ஆனால் அது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது வேணும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் வேணும்னா இதில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணினா எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அதுக்கு வழியை கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. இப்போ இருக்கிற குளோபல் இஷ்யூவில் நம்ம எப்படி வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியல, இப்போ நடந்துட்டு இருக்கிற குளோபல் இஷ்யூனால எப்படி வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறது, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சாரோட மொபைல் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு கால் பண்ணியோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணியோ வந்துட்டு கேட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until it's bye from தேன்மொழி.